ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா ஜாதகம் பார்க்க வர்றவங்க நிறைய பேரு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் சொல்றாங்க. நிறைய பணம் பாதிப்பு, பணத்தினால கஷ்டப்படுறேன், பணம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வரவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கடன் வாங்கிட்டேன், கடன் வந்து நிறைய இருக்கு, கடன் கட்டவே முடியல, இந்த கடனை நான் எப்ப கட்டுவேன், இந்த கடனை வந்து என்னால கட்ட முடியுமா, இல்ல நான் ஏதாவது வழிபாடு செஞ்சா எனக்கு இந்த கடன் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 70% பேர் இந்த மாரி தான் கேட்குறாங்க. மீதி இருக்க 30% பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து வேலை நல்ல வேலையா இருக்கு. அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது. சிலர் நல்ல வியாபாரம், தொழில்லாம் பண்ணி வருமானம் வருது. அவங்க வந்து பண பிரச்சனைய பேசுறதில்ல. ஆனா நெறைய அதான் 70% பேருக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதுல ஒரு சிலர் வந்து கடன் குடுத்துட்டு அத வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அதாவது அந்த பணம் வந்தா தான் எங்களுக்கு லைஃபு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும். குடுத்த பணம் எப்ப வரும்? அது வந்துருமா? அதேபோல அதுக்கு ஏதாவது ஜாதகத்துல ஏதாவது வழிபாடு செஞ்சோம்னா, அதுக்கு அந்த பிரச்சனை எங்களுக்கு சரியாயிருமா? பணம் திரும்ப கிடைச்சிருமா? அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சிர்றாங்க. பணம் வந்து ரொம்ப நஷ்டமடைஞ்சு தொழில் வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போலாமா? அப்படிங்கிற அளவுக்கு வந்துர்றாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறாங்க. ஆனா வருமானம் வந்து பத்தல எங்களுக்கு. ஆ கடன் வாங்கி எப்படியோ சமாளிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வேலையே இல்ல, வருமானமே இல்ல. வாழ்க்கைய ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இப்படி அ இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் பிரதானமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் பிரச்சனை. பணங்கிற ஒரே ஒரு பிரச்சனை. அது வந்து பல விதங்கள்ல ஏதேதோ காரணம் வருது. பல விஷயங்கள். ஆனா, இந்த பிரதானமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல பணம் தான். அப்ப ஒரு ஜாதகரோட அந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஜாதகத்துல ரொம்ப பாதிச்சிருக்கும். அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தினாவே பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். இப்ப ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் வந்து பாதிச்சிருச்சு. அவங்க லைஃப்ல அந்த மாரி பிரச்சனைகள அடிக்கடி சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா, இதுக்கு நிரந்தரமா ஏதாவது ஒரு நல்ல வழி இருக்கா ஜாதகத்துல? அப்டின்னா, நிச்சயமா இருக்கு. அதுக்கு வந்து தாராபலன பார்க்கணும். ஜாதகத்துல நட்சத்திர தாராபலன்னு சொல்லுவாங்க. தாராபலன்னா நட்சத்திரம். ஆ அந்த நட்சத்திர தாராபலன வச்சு இதுக்கு வந்து ஒரு நல்ல வழி கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கிற மாரி செய்யலாம். இப்ப ஒவ்வொரு ஜாதகரும் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல பொறந்திருப்பாங்க. அந்த ஜென்ம நட்சத்திரம் தான் அவருக்கு முதல் நட்சத்திரம். இப்ப அஸ்வினியில இருந்து எண்ணிட்டு வரக்கூடாது. அஸ்வினிங்கிறது முதல் நட்சத்திரம் தான். ஆனா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவர் வந்து எந்த நட்சத்திரத்துல பொறக்குறாரோ, அந்த நட்சத்திரம் தான் அவருடைய முதல் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்த ஆக்டிவேஷன் பண்ணா, இயக்குனா கண்டிப்பா அவருக்கு பணம் கிடைக்கும். ஏன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2வது நட்சத்திரத்துக்கு பேரு சம்பத்து தாரை அப்படிம்பாங்க. தனத்தாரை அப்படிம்பாங்க. அந்த நட்சத்திரத்த இயக்குனா கண்டிப்பா பணம் வரும். இதேபோல ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அவங்க 2வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் கிடைச்சிட்டு தான் இருக்கும். பணம் கிடைக்கும் அவங்களுக்கு. இத யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அப்படிதான் பணம் கிடைச்சிட்டு இருக்கும். இப்ப இந்த 2வது நட்சத்திரத்த எப்படி இயக்குறது? அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து நெறைய பேரு சொல்லியிருக்காங்க. அதாவது 2வது நட்சத்திரத்த சம்பத்து தரைய எப்படி இயக்கணும் அப்படின்ட்டு நெறைய புத்தகங்கள்ல இருக்கு. YouTubeல இருக்கு. நெறைய பேரு பல விதங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த தான் நான் இந்த பதிவுல சொல்றேன். இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க செய்யும்போது, உங்க வாழ்நாள் முழுதும் அந்த பணப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வ வந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா, அ நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன்னா, அது வந்து அந்த நேரத்துக்கு அது பலன் தரும். ஆனா, இந்த பதிவுல சொல்லியிருக்கிற விஷயத்த நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பண விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன குடுக்கணும்னா, இந்த
இந்த பதிவுல நான் சொல்லியிருக்க அந்த இத நீங்க பயன்படுத்தலாம். இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மரங்கள் இருக்கும். நட்சத்திர மரங்கள்னே இருக்கும். நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தாலே தெரியும். நட்சத்திர மரங்கள்ங்கிறது விருட்சம்னு போட்டிருக்கும் பஞ்சாங்கத்துல. விருட்சம்னா மரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன விருட்சம்னு போட்டிருக்கும். அந்த நட்சத்திர மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்கள் வந்து புகழ்பெற்ற கோயில்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து கோயில்கள்லலாம் தல விருட்சம்னு ஒண்ணு இருக்கும். அந்த தல விருட்சத்த வச்சு தான் அந்த கோயில்ல உள்ள இறைவனே பலன் குடுத்துட்டு இருப்பாரு. தல விருட்சத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இது நெறைய பேருக்கு தெரியாது. கோயிலுக்கு போறவங்க இறைவன வணங்கிட்டு அப்படியே வந்துருவாங்க. ஆனா அந்த தல விருட்சத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த மரங்கள் தான் ஒரு நட்சத்திரத்தோட பவர இழுக்கக்கூடிய சக்தி படைச்சதா இருக்கும். அந்த ஒரு மரம்னா அந்த நட்சத்திர ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட சக்திய இழுக்கக்கூடியது ஒவ்வொரு குறிப்பிட்ட மரத்துக்கும் ஒரு சக்தி இருக்கும். அது கரெக்ட்டா வந்து அந்த நட்சத்திரத்தோட பவர அப்படியே இழுத்து, அந்த கோயில்ல அந்த வேண்டுதலா வர்றவங்களுக்கு இறைவன் வழியா அத வந்து குடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த விஷயம் வந்து யாரும் கவனிக்கிறது இல்ல. கோயில்கள்ல இருக்க தலமரத்த யாரும் வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா தலமரம், அத தல விருட்சங்கிறத வச்சதே அதுக்காக தான். ஒவ்வொரு கோயில்லயும் தல விருட்சம் வச்சதே அதனால தான். நட்சத்திரங்களோட சக்திய எடுக்கிற சக்தி வந்து மரங்களுக்கு இருக்கு. அந்த மரங்கள் வழியா தான் அந்த சக்தி வந்து இறைவனுக்கே வரும். இறைவன் வந்து அந்த பலன தான் குடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த தல விருட்சத்துக்கு என்ன பலன் வருதோ அந்த தலவிருட்சத்துக்கு எந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட பலன் கிடைக்குதோ, அத வச்சு தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது, இந்த தலவிருட்சம் எந்த தலவிருட்சம் வந்து எந்த பிரச்சனைக்கு சரியாகுங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப நான் இந்த பதிவுல இப்ப நட்சத்திரங்களுக்கு பா அதாவது இந்த பணம் வர்றதுக்கு சகல சம்பத்தும் கிடைக்கும்னு போட்டிருக்கேன். அப்ப ரேவதி நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு எந்த அதாவது எந்த மரத்த வணங்குனா, எந்த தலவிருட்சம் உள்ள கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சா இவங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து 2வது நட்சத்திரமா வர்றது அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் தான் 2வது நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட பவர் வந்து இந்த த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்பிரச்சனைய தீர்க்கக்கூடிய சக்திய கொடுக்கக்கூடியது. எப்பவுமே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரையாவும், தனதாரையும் வர்றதுனால, அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நல்ல பலன குடுத்துட்டு இருக்கும். இப்ப இதுக்குள்ள ஒரு மரத்த பார்க்கணும் அப்படின்னா, மரம் வந்து எட்டி மரம். இந்த எட்டி மரம் உள்ள தலவிருட்சமா உள்ள கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, திருவாரூர் தியாகராஜர் கோவிலு. திருவாரூர்ல உள்ள திருவா திருவாரூர்ல உள்ள தியாகராஜர் சந்நிதியில இந்த தலவிருட்சம் இருக்கு. அதாவது எட்டி மரங்கிற தலவிருட்சம் இருக்கு. இப்ப ரேவதி நட்சத்திரக்காரங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பா இருந்து, அவங்களுக்கு பண விஷயங்கள்ல நல்ல பலன் உண்டாகணும். அதே சமயத்துல பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்துல பொறந்தவங்க திருவாரூர்ல உள்ள தியாகராஜர் சன்னதியில அங்க போனா எல்லா சன்னதியும் மூடவர்லேருந்து எல்லாரையும் வணங்கிட்டு, கடைசியா தல விருட்சம்னா கேட்டா சொல்லுவாங்க. அந்த தல விருட்சம் எட்டி மரம். அந்த மரத்தையும் வணங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்து உங்களுடைய கோரிக்கைய சொல்லிட்டு வந்தா, இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும். நல்ல பலன் உண்டாகும். இந்த கோயில்ல போய் வேண்டுதல் செஞ்ச பிறகு, உங்களுக்கு உணர்வு பூர்வமா நீங்க உணரக்கூடிய சக்தி வந்து நிச்சயமா கிடைக்கும். இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் ஏற்படுறதுக்கு இந்த திருவாரூர்ல உள்ள தியாகராஜர் கோயிலுக்கு போங்க. அங்க உள்ள தலவிருட்சமா இருக்கக்கூடிய எட்டி மரத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த பதிவுல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.